புளிக்குழம்பு எப்படி வைக்கலாம்னு பார்க்கலாம். இது ரொம்ப ஈஸியாக வைக்கலாம். ஆயில் கம்மியாகவும் சீக்கிரமாகவும் செஞ்சிட முடியும். அது எப்படின்றத நான் சொல்கிறேன். இப்போ இதில் என்னென்ன போட்டு அரைச்சன்றதை நான் ஃபஸ்ட்டு சொல்கிறேன். மிளகு, சீரகம், காஞ்ச மிளகா, தனியா, ஒரு 10 பாதாம், பட்டை ஒரு துண்டு, லவங்கம், அப்புறம் வெங்காயம், தக்காளி, பூண்டு எல்லாத்தையும் சேர்த்து மிக்சியில் அரைச்ச விழுத ஒரு கடாய் வச்சு கடுகு, வெந்தயம், கொஞ்சமாக ஜீரகம் போட்டு அது பொரிஞ்சதும் அரைச்சது எல்லாமே கடாயில் போட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள், உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கணும். அதுக்கப்புறம் பக்கத்தில் இன்னொரு கடாயில் ஆயிலே போடாமல் அரிஞ்சு வச்ச வெண்டைக்காவை போட்டு சும்மா லைட்டாக பிசு போகிற வரைக்கும் கொஞ்சமாக பரட்டி எடுத்துக்க போகிறோம். இந்த குழம்பு ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். டக்குன்னு செய்யணும், டைம் இல்லை அப்படின்னு யோசிக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுனால தான் இதை போஸ்ட் பண்ணுறோம். ரொம்ப வெண்டைக்காய் வதங்கணும் அவசியம் இல்லை. ஏன்னா நம்ம அந்த கிரேவியில் போட்டு வேக விட போகிறோம். அதனால் டக்குன்னு எடுத்துடலாம். வெண்டைக்காவை வந்து அந்த கிரேவியில் போட்டு மிளகாத்தூள் போட்டு நல்லா பெரட்டி கொஞ்சமாக தண்ணியை போட்டு வேக வைக்க வேண்டியது தான். நல்ல மசாலா கலந்த உடனே நம்ம மிக்ஸி அரைச்சி கழுவுன தண்ணியை சேர்த்துக்கலாம். சேர்த்த பிறகு எக்ஸ்ட்ராவும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து ஒரு மூடி போட்டு வேக விடணும். அதுக்கப்புறமா வெண்டைக்காய் வெந்ததும் புளிக்குழம்புன்றதுனால புளி கொஞ்சம் தாராளமாக விடலாம். அதுக்கப்புறம் கருவேப்பிலை, ஃபைனலாக ஒரு ஸ்பூன் நெய் விட்டு கலந்து இறக்கிட்டா என்னோட ஸ்டைலில் புளிக்குழம்பு ரெடி. இந்த குழம்பு ரொம்ப டேஸ்டாக இருக்குங்க. அடுத்து வந்து என்னன்னா பச்சை மக்காசோளத்தில் போண்டா எப்படி பண்ணலான்றதை நான் சொல்ல போகிறேன். மிக்ஸி ஜாரில் மக்காசோளம் உரித்து அதை ஃபஸ்ட்டு பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும். அதுக்கப்புறம் அந்த பேஸ்ட்டை போட்டு பஜ்ஜி மிக்ஸ் இருக்கு இல்லைங்களா, அந்த பஜ்ஜி மிக்ஸை போட்டு வெங்காயம் போட்டு உப்பு போட்டு கொஞ்சமாக மிளகாத்தூள் போட்டு கலந்து வச்சுக்க போகிறோம். அதுக்கப்புறம் கடாயில் ஆயில் போட்டுட்டு ஆயில் நல்லா சூடானதும் நம்ம கலந்து வச்ச போண்டா மிக்ஸை போட்டு நல்லா சிம்மில் வச்சு நல்லா வேக வச்சு எடுத்தால் ரொம்ப சுவையான போண்டா ரெடி.